கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்பானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது, வாழ்ந்துட்டுருக்கிறப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது நமக்கு சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. சில பேர் கூட நல்ல உறவு வச்சுக்குவோம், சில பேர்கிட்ட உறவு வச்சுக்கிறதுக்கு நாம் தயக்கம் காட்டுவோம். ஏன்னா அவங்கள நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்மை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சிலர் நம்மக்கிட்ட வாங்கிறதுனால, நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நன்மையானதாக நடக்கிறதுனால நமக்கு பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். ஆனால் இயற்கையாகவே ஒரு மனிதனை பிடிக்கணும் அப்படின்னா அது சாத்தியக்கூறு இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கூட கெட்டு பாதாளம் போயிடக்கூடாது, ஒருத்தன் கூட பாவத்தில் விழுந்துடக்கூடாது. எல்லாருமே மனசு மாறணும், எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையை வாழணும், எல்லோருமே மனித நேயத்தோடு வாழணும், எல்லோருமே பிதாவினோட வலது பாரிசத்துக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதைத்தான் சுவிசேஷமாக அறிவித்தார். ஆனால் அவரை பல பேருக்கு பிடிக்கலை. கொஞ்சம் பேருக்கு அவரை பிடிச்சது, பல பேருக்கு அவரை பிடிக்கலை. இந்த மனிதர்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நன்மையின் உச்சகட்டமாக என்ன நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு கூட அவர் ஆயத்தமாக தான் இருந்தார், அதை செஞ்சார். ஆனாலும் அவரை பல பேருக்கு பிடிக்கலை. ஏன் இன்றைக்கு கூட கிறிஸ்தவை வணங்குறவர்களை பல பேருக்கு பிடிக்காது, கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது பல பேருக்கு பிடிக்காது. உண்மைதானே? அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கும் கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் தாவீது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னன்னு, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். எப்படிங்க? என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு சத்துருக்களாக மாறிட்டு வராங்க. கடவுளோட பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு விரோதமாக எழும்பி பொய் சாட்சிகளை உருவாக்குவாங்க. இந்த பொய் சாட்சிகளை கொண்டு நம்முடைய எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு போயிடுவாங்க, நம்முடையதை. அதைத்தான் இங்கே ஒட்டுமொத்த 3 பிரிவுகளாக சொல்கிறாரு. நான் 3ஐயும் ஒன்றா சொல்கிறேன். கடவுளுக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. நாம் கடவுளை பின்பற்றி கடவுளுடைய வழியில் நடக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை பின்பற்றி நாம் நடக்கிறவங்க. அப்படி நடந்துட்டுருக்கிற நமக்கு பல சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். அப்போ ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டவரோட சமூகத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னுடைய சத்துருக்களின் இஷ்டப்படி அவங்க என் மேலே தாக்குதல் நடத்திடக்கூடாது, அதிலிருந்து என்னை காப்பாற்றுங்க. எனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல யார் வந்தாலும் அவர்களுடைய நாவை நீங்களே அடக்கி வைங்க. என்னுடைய எல்லா பொருள்களையும் என்னுடைய உடைமைகளையும் ஆக்கிரமிக்கிறதுக்காக எவனெல்லாம் சீறிட்டு வர்றானோ அவனையெல்லாம் நீங்கள் தான் அடக்கி வைக்கணும், அவன் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வியாபாரமாகட்டும், ஊழியமாகட்டும், தொழிலாகட்டும், எதனால் நம்முடைய இது கெட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள்னால தான். நம்மை பிடிக்காதவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது ஒரு வழியில் நம்ம செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு பொய் சாட்சி சொல்லி, நம்ம எடுக்காத விஷயத்தை எடுத்தன்னு பொய் சாட்சி சொல்லி, இதெல்லாம் என்னிடத்துலேருந்து எடுத்ததுன்னு சொல்லி நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிருப்போம், அதையெல்லாம் தன்னுடையதுன்னு பொய் சாட்சி சொல்லி எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணி, தன்னுடைய பதவியை பயன்படுத்தி, தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி,
அதாவது ஆள் பலத்தை பயன்படுத்தி நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆக்கிரமிச்சுட்டு போகிறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழணும்னா அப்படி தான் இருக்கணும். சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னு வைங்களேன், நம்முடைய சத்துரு அவனுடைய இஷ்டப்படி நம்ம மீது தாக்குதல் நடத்துவான். அதுக்கு ஒரு பொய் சாட்சியை உருவாக்கிட்டு வருவான். நம்முடையவை எல்லாவற்றையும் ஆக்கிரமிச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம மேலே நம்மகிட்டயே சண்டைக்கு வருவான், நம்மளையே குற்றப்படுத்துவான், நம்மளையே திட்டுவான். எல்லாம் செஞ்சாலும் அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான், நம்ம தோற்றுருவோம். அப்போ நாம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் இருக்குது, நான் உங்களுடைய மகன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். நமக்காக பொய்சாட்சி சொல்ல வரவனை தடுத்து நிறுத்துவார். நம்முடைய உடைமைகளை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறவனை தடுத்து நிறுத்துவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற நம்முடைய சத்துரு அவன் இஷ்டப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அன்பானவர்களே, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் நமக்கு சமாதானம், சந்தோஷம் நிலைச்சிருக்கும். நம்ம சம்பாதிக்கிறதையெல்லாம் ஏமாந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, இந்த உலகத்தில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அன்பானவர்களே, ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். பொய்சாட்சிக்காரர்கள் நமக்கு விரோதமாக உருவாகி இருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கிறவர்கள் நம் மீது சீறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். கவனமாக இருங்க. ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. ஏன்னா அப்படி விலகினா இந்த பொல்லாத சக்திகள் நம் மீது தாக்கத்தை உருவாக்குவார்கள். ஆண்டவரோட செட்டைகளுக்கு கீழாக இருக்கிறப்ப அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிற போது நிச்சயமாகவே நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒரு மிகப்பெரிய கேடகத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாப்பாக இருக்கும். அப்படி ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த காணொளி மூலியமாக நீர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களும் பொய்சாட்சிக்காரர்களும் எங்கள் உடைமைகளை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சீறுகிறவர்கள் மத்தியில் நீர் பலமுள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாக, நாங்கள் உம்மை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணரும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனைத்தார். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். இம்மானுவேலர் எங்களுக்குள் இருப்பதை நீர் உறுதிப்படுத்தும். ஆண்டவர் கர்த்தாவே, நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய ஆவிகளை ஜெயிக்கும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.